everyone. இன்னைக்கு exercise 7.2ல 10th sum பார்க்க போறோம். Show that the two curves x square minus y square equal to r square and xy equal to c square where c and r are constant cut orthogonally. Questionல என்ன கேக்குறாங்கன்னா இந்த ரெண்டு கர்வோட டேஞ்சன்ட்டும் ஆர்த்தோகோனலாக கட் ஆகுதா அப்படின்ட்டு ஷோ பண்ண சொல்கிறாங்க, ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து ஆரும் சியும் கான்ஸ்டண்ட்டாக. ஓகே, இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஆர்த்தோகோனல் இஸ் நத்திங் பட் பர்பண்டிகுலர். ஆர்த்தோகோனல்னால் பர்பண்டிகுலர். இந்த ரெண்டு கர்வோட டேஞ்சன்ட்டும் ஆர்த்தோகோனலாக கட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு கண்டிஷன் என்னன்னு தெரியும். ரெண்டு கர்வ் பர்பண்டிகுலராக கட் பண்ணுது அப்படின்னா பர்பண்டிகுலரோட கண்டிஷன் என்னது? m1 into m2 equal to -1 அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். we have to prove m1 m2 வந்து மல்டிபிள் பண்ணால் -1 தான் வருது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் இந்த ரெண்டு கர்வ் வந்து பர்பண்டிகுலராக கட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். கர்வ் 1 எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து கான்ஸ்டன்ட், ஆரும் சியும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இதை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? y டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். m1 ஈக்குவல் டு dy பை dx ஈக்குவல் டு m1 equal to dy by dx. இந்த கர்வ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. நம்ம ஒய்யை தான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ 2y ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு திருப்பியும் dy by dx அப்படின்னு திருப்பி போடணும். ஈக்குவல் டு 0. 2x is equal to 2y dy by dx. 2 will get cancelled. dy by dx is equal to இந்த y இந்த பக்கம் x by y. இதான் m1. and equation 2 என்னது? equation 1. equation 2 xy equal to c square. equation 2 இதை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். y வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். uv ஃபார்மில் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். u அப்படியே வச்சுக்கிட்டு v டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், அதாவது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி u வந்து எக்ஸு dy by dx ப்ளஸ் v வந்து ஒய்யு. v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வந்து ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இஸ் 0. எக்ஸ் dy by dx ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்து மைனஸ் ஒய் dy by dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் பை இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ். ரெண்டு கர்வும் கட் ஆகிறது வந்து அட் சம் பாயிண்டில் தான் கட் ஆகும். இப்போது நம்ம முன்னாடியே எதுக்கு பார்த்தோம்ல, டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது இப்படி ஒரு கர்வ் இருக்குது, இப்படி ஒரு கர்வ் சம்திங் லைக் திஸ் இப்படி இருக்குது. இந்த ரெண்டு கர்வும் கட் ஆகிற பாயிண்ட் வந்து டேஞ்சன்ட். இந்த இது வந்து பர்பண்டிகுலராக இருக்கா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நான் பர்பண்டிகுலர் மாதிரி வரையில, பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பாயிண்டில் தான் வந்து அந்த ரெண்டு கர்வும் வந்து மீட் ஆகுது. அந்த ரெண்டு பாயிண்ட்டோட டேஞ்சன்ட் எடுத்தால் பர்பண்டிகுலராக அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம லெட் அந்த பாயிண்ட் வந்து let x1, y1
be the point of intersection. So m1 equal to dy by dx at x1 y1 equal to m1 என்னது x by y, x1 by y1, m2 என்னது dy by dx at x1 y1 equal to m2 என்னது minus y1 by yக்கு பதிலாக y1 சப்ஸ்டியூட் பண்ணணும், y1 by x1. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். m1 into m2 is equal to x1 by y1 into minus y1 by x1. x1 will get cancelled, y1 will get cancelled, equal to minus 1. m1 into m2 is equal to minus 1. பர்பெண்டிகுலரோட ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 1 அப்படின்ட்டு வரும். நம்ம அதுதான் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம். m1 m2 வந்து மல்டிபிள் பண்ணோன்னா minus 1 வரணும் அப்படி சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. They are cutting orthogonally. Two curves are cutting orthogonally.